ரெட் கார்டு வாங்கின அப்புறம் பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து சூப்பரா டிஃபென்ஸ் பண்ணாங்க. அஹ் கிட்டத்தட்ட அர்ஜென்டினானால ஷாட்ஸே அடிக்க முடியல. சுத்தியும் திரும்பிட்டாங்க, கிராஸ் போட்டு பார்த்தாங்க, கிராஸும் சரியா போடல இந்த மேட்ச். கிராஸ் வந்து அவ்வளவா போடல. உள்ள கொண்டு போனா பார்த்தாங்கன்னா ஃபுல்லா டிஃபென்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த ஆல்வரஸ் பாக்ஸ் வேற வழி இல்லாம பாக்ஸ்ல இருந்து வெளிய இருந்து அடிச்சாரு கோல். அதுவும் பின் பாயிண்ட்ல எப்படி அந்த கேப்போவர்டியா மேட்ச்ல கப்ரால் கோல் போட்டாரோ அதே மாதிரி. ஆனா இது கொஞ்சம் ஆங்கிள், அது ஆங்கிள் கொஞ்சம் வேற மாதிரி ஆங்கிள். ஆனா செம்ம கோல் கரெக்டா டாப்ல வந்து சூப்பரா அடிச்சாரு. சான்ஸே இல்ல, எந்த கோல் கீப்பரும் பிடிக்க முடியாது. இந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோல்ஸ்னா கண்டிப்பா இது ஒரு டவுட்டே கிடையாது. ஒண்ணு அப்புறம் அத்லெட்டிகோவுக்கும் இந்த மாதிரி கோல்ஸ் போட்டிருக்காரு. சோ அதனோட ஒரு ஈக்ரேஷன் தான் இது. அது ஒரு இந்த மாதிரி இருக்கு. சோ அர்ஜென்டினா டீம் இந்த வேர்ல்டு கப்ல கோல் அடிக்காம இருந்தாரு. ஆக்சுவலா அரசு 4 மேட்ச்ல வந்து 2 மேட்ச் ஸ்டார்ட் பண்ணாரு. ஒரு மேட்ச் வந்து 2 மேட்ச் வந்து சப்ஸ்டியூஷன் வந்தாரு. எதுவுமே பண்ண முடியல அவரால். பட் இந்த மேட்ச்ல கோல் அடிச்சது கண்டிப்பா அடுத்த மேட்ச்ல அவருக்கு ஒரு நல்ல கான்பிடன்ஸ் கொடுக்கும். ஏன்னா அது சாதாரண கோல் இல்ல, சூப்பர் கோல் இது. இது வந்து யாருனாலையும் அவ்வளவு சீக்கிரம் அடிச்சிட முடியாது. அவ்வளவு டஃப்பான கோல் இது அவன் அடிச்சது. ஸோ அதனால நெக்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் நல்லா ஆடுவாரு அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஸோ சுவிட்சர்லாண்டும் வேற வழி இல்லை, அவங்களும் ஒரு லிமிட்டுக்கு வரைக்கும் தான் டிஃபெண்ட் பண்ண முடியும், அதுக்கு மேல முடியல. 3வது கோல் வேற அல்மாடா கொண்டு போயிட்டு கோல் போடுவாருன்னு பார்த்தா அவர் தட்டி ரீபவுண்ட்ல வந்து திருப்பி லவ்டாரா மார்டினஸ் கோல் போட்டிருந்தாரு. அது ஆக்சுவலா மெஸ்ஸி கூட பாஸ் கொடுத்திருக்கலாம், மெஸ்ஸி கூட போட்டு இருந்திருப்பாரு, இல்ல அவரே கூட அழகா அடிச்சிருந்திருக்கலாம், ஆளே இல்ல. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, மெஸ்ஸி வந்து கொஞ்சம் ஈஸியான சான்சஸ் எல்லாம் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது வந்து செமிஃபைனல்ல பண்ணாருன்னா ரிஸ்க் ஆயிரும். ஒன்னா கோல் கீப்பரு அதுல இப்ப இது சிப் பண்றதா இல்ல ஷாட் எடுக்கிறதாங்கிறது கொஞ்சம் ஆஃப் சைடுட்டாங்க. ஆஃப் சைடு கிடையாது ஆக்சுவலா அது. அதனால வந்து அப்புறம் ஆஃப் சைடு செக் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க பாலுக்கு போயிட்டீங்கன்னா ஆஃப் சைடு பத்தி எல்லாம் கவலைக்கூடாது, உங்களோட வேலை ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணணும். அப்புறம் ஆஃப் சைட்லாம் ரெஃபரி பாத்துப்பாங்க அதையே. கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாரு. ஆனா ஆக்சுவலா ஆஃப் சைடு கிடையாது. ஆனா ரெஃபரி ஆஃப் சைடு கொடுத்தாங்க, அதை பத்தி பெருசா எதுவும் கேட்கல. ஓகே. சுவிட்சர்லாந்து வந்துட்டு நல்ல டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க ரேங்கிங் படி பார்த்தோம்னா 14th ரேங்க்ல இருக்காங்க, வேர்ல்ட் நம்பர் 14. ஸோ அந்த லெவலுக்கு கன்ஃபார்ம் ஆனாங்க. அன்பார்ச்சுனேட்டா அந்த ரெட் கார்டுனால அவங்க மேட்ச் கம்ப்ளீட்டா அவங்க கை விட்டு போயிடுச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். பட் அர்ஜென்டினா திக்கிறானே ஜெயிச்சுட்டு இருக்காங்க. இனிமே அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு வழியே கிடையாது. இங்கிலாந்து கிட்ட எல்லாம் வந்து வாய்ப்பே தரமாட்டாங்க. ஏன்னா இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டு கப் ஹிஸ்டரியிலேயே வந்து டாப் 4 ரேங்கிங்ல இருக்க டீம் செமிஃபைனலுக்குள்ள வர்றாங்க. சோ அதனால காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்கும். இங்கிலாந்து கிட்ட எல்லாம் இந்த மாதிரி சின்ன வாய்ப்பு கூட கிடைக்காது, போட்டு தெளிவாங்க இங்கிலாந்து. இந்த அர்ஜென்டினா வந்து அவங்க விளையாட்டுத்தனத்தை ஸ்டாப் பண்ணிட்டு சீரியஸ் ஃபுட்பால் ஆட வைக்கணும். இன்னும் அந்த விளையாண்ட டீம்லயே வயசானவங்களை வச்சே விளையாண்டுகிட்டு இருந்தா வாய்ப்பே கிடையாது. சிம்மியோ, நிக்கோபாஸ், வேலண்டின் பார்க்கோ, லோசெல்சோ 4 பேர்த்துல அட்லீஸ்ட் 2 பேர்த்தையாவது அடுத்த மேட்ச் ஆட வச்சானா ஏதாவது ஒரு வின் பண்றதுக்கான சான்ஸ் பார்க்க முடியும். சும்மா டீப்பா ஆடி இருக்காரு, போன வேர்ல்டு ஜெயிச்சு கொடுத்துருக்காருன்னு அவரை வச்சே விளையாண்டுகிட்டு இருந்தா வாய்ப்பே கிடையாது. போர்ச்சுகல் மாதிரி ஆயிரும். அதுதான் ரிஸ்க் ஆயிரும். ஆமா.